தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விஜய் பண்ண வணக்கங்கள். இது ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதை பத்தி பார்க்க போனா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவில் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போறோம். டைம் மிஸ் பண்ண ட்ரைலருக்குள்ள போலாம் வாங்க. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட ட்ரைலர்ல நம்ம தனுஷ் அவர்கள் செம்மையா வந்து என்ட்ரி கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ட்ரைலரு ஆரம்பிக்குது. ஆனா ஆரம்பிக்கும் போதே சும்மா வர்ற மாதிரி ஆரம்பிக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையா இருக்கு. ஸோ ஜீவா சும்மாவா ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கலக்கி இருக்காருங்க. ஸோ அதை தாண்டி நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு. ஸோ வழக்கமான காதல் கதை தான் வந்து சொல்லியிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம கதாநாயகி அவருடைய அப்பா கிட்ட போயிட்டு நான் இவனை தான் காதலிக்கிறேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஜாலியா ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. கூட அவங்க அப்பாவும் சேர்ந்து ஊரை சுத்துறாரு. பொண்ணுகிட்ட இருந்து பையனை தள்ளி வைக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோட இருக்காரு. வேற யாரும் இல்ல, சரத்குமார் அவர்கள் தான். ஸோ சரத்குமார் அவர்கள் தான் அப்பா வந்திருக்காரு. ஸோ பொண்ணு மேல அந்த அளவுக்கு பாசம் இருந்தா காதலிக்கிற பையன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொண்ணூன்னு சொல்லி காதலிக்கிற வரைக்குமே கூட வந்து பாதுகாப்பா பாத்துக்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்காரு. ஸோ தேட்டர்ல படம் பார்க்கும்போது கூட பாருங்களேன், பாப்கார்ன் பிடுங்கி அவரே தராரு. அவனை என் பொண்ணிகிட்ட வச்சுக்கிட்டா உனக்கு அவ்வளவுதானான்ட்டு அந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறாரு நம்ம சரத்குமார் அவர்கள். ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. ஸோ பிரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில போறாங்க. ஸோ வெவ்வேறு பாதையில போயிட்டு இருக்கோம். நம்ம கதாநாயகனோட லைஃபே வர்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அவரு இன்னொரு பொண்ணை பார்த்து காதலிச்சு அது ஒரு கல்யாண கட்டத்துக்கு அளவுக்கு வருதுன்னா பாத்துக்கோங்க. இது வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது ஒரு பொண்ணை முன்னாடி காதலிச்சிருக்காரு அப்படின்றதுதான். ஸோ இது தெரியாம இவர் வந்து அந்த பொண்ணு இப்ப கரண்ட்லி லவ் பண்ற அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்க போறாங்க. ஸோ பொண்ணு பார்க்க போன இடத்துல பையன் என்ன வேலைன்னு கேட்கும் போது அப்பதான் தெரியுது நம்மாலு குக், அதாவது செஃப்பா இருக்காருன்னு. ஸோ அவங்க அப்பா குக்கன் தான் சொல்றாரு, அப்பா நான் குக்கிலப்பா செஃப்பா அப்படின்றாப்புல. ஸோ நம்ம அது சமையல்ல அவ்வளவு ஈடுபாடா இருக்காரு. ஸோ இது வேலையப்ப நடக்கிற விஷயம்னா அது காலேஜ் டைம்ல நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கணும். அதாவது அவர் எக்ஸோட. ஸோ கரண்ட்லி இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை காதலிச்சு மட்டும் இல்லாமல் கல்யாணமும் பண்ணிக்க போறாரு அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எக்ஸுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. ஏன்டா எக்ஸோட கல்யாணத்துக்கு போற அப்படின்னு வந்து அவங்க கரண்ட்லி லவ் பண்ற அந்த பொண்ணு கேட்காம அவங்களே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ முடிஞ்சா கூட போயிருப்பாங்க போல. ஸோ அந்த இடத்துல இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு, ஸோ அவங்க எக்ஸோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்றத வர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ரகத்தின் தரமா வேற காட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸை பார்க்கும் போதெல்லாம் முன்னாள் காதல் ஞாபகத்துக்கு வந்து தானே ஆகும். ஸோ அந்த மாதிரி இவங்களோட காதல் எந்த அளவுக்கு மறுபடியும் ஒன்று சேருதா இல்லையா, இல்லை அவங்க புது வாழ்க்கையை பார்த்து நவர்றாங்களா. ஸோ இப்போ கரண்ட்லி காதலிச்சிருக்கவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளைக்கு அல்வா கொடுத்து எக்ஸோட போகுதா, இல்லை எக்ஸுக்கு அல்வா கொடுத்துட்டு கரண்ட்லி லவ் பண்றவங்க கூடயே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்றது ஒரு மாதிரி குழப்பத்தோடய கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்துல கதாநாயகி கதாநாயகன் எக்ஸ் அந்த மாதிரி வச்சு சும்மா வர்ற மாதிரி பட்டையை கிளப்பியிருக்காங்க. இந்த பவிஷ் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸையும் மறக்கவும் முடியாம கரண்ட்ல இருக்க பொண்ணை லவ் பண்ணாம இருக்கவும் முடியாம அவர் தவிக்கிற தவிப்பு அவருக்கு தாங்க தெரியும். மனுஷன் அப்படி நெருப்புக்கும் தண்ணிக்கும் நடுவுல நிக்கிற நிலைமையில தான் நிக்கிறாப்புல. ஸோ அதே நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கரண்ட்லி லவ் பண்ற பையனோட டியூட் சாங் பாடுறது, அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறது. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் அவருடைய எக்ஸை நினைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எதனால பிரிஞ்சு அப்படின்ற அவங்களை ரியலைஸ் பண்ணிட்டு ஒன்று சேர்றாங்க அப்படின்றதான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒன்று சேருவாங்களா இல்லையான்ற ஒரு த்ரில்லோட தான் கொண்டு போங்க நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க கல்யாணம் அப்பதான் வந்து இந்த கோல்டன் ஸ்பாரோ சாங் வருது. ஸோ கோல்டன் ஸ்பாரோ நெஞ்சில ஹாரோ. ஸோ இந்த ரிசப்ஷன், அதாவது இந்த மருதாணி வைக்கிறது, இந்த ரிசப்ஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் இந்த சாங் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கதான் வந்து நம்ம இந்த சாங்கை அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து நல்லா வைரலா பயங்கரமா தான் இருக்கும். ஸோ இந்த படத்துல நம்ம தனுஷ் அவர்கள் வருவாரான்னு கேட்டா டவுட் தாங்க. ஏன்னா இன்ட்ரோக்கே நம்ம தனுஷ் சார் வந்திருக்காரு. ஸோ படத்துக்குள்ள ஏதாவது ஒரு சீனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டோரி டெல்லிங்கே நம்ம தனுஷ் சார் அவர்களா இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறத போக்க போக்க தான் நம்ம பார்க்க முடியும். இவர்கள் இருவர் மூன்று சேர்வார்களா மாட்டார்களா, இந்த காதல் கதை எப்படி நடக்கப் போகிறது என்று ஆர்வத்துடன் காணும் மக்கள் அனைவருக்கும் நானும் அவளோடு காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் முடிக்க முடியும். ஸோ அவங்க காதல் பிரிவதற்கு என்ன காரணம், ஸோ ஒன்று சேர்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஸோ அதான் நம்ம யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பிரிச்சு விட்டுருவான்னு தான் நான் நினைக்கிறேன் தனுஷ் அவர்கள்.
ஸோ இப்படி நடக்குதுன்னு தான் காத்திருந்து பார்ப்போம். முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.